Morning. Today's topic is Geography, Unit 5, India, Population, Transport, Communication and Trade. Introduction. The study of human population is one of the most important in geography. It covers the full range of sound physical environment to economic, social and political. Therefore, it is essential to study along with population. We will study about transport and communication. அதாவது இந்த இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டோட்டல் லெசனில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை பற்றியும் அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டு கம்யூனிகேஷன் அண்ட் தென் ட்ரேடு இதெல்லாம் நம்ம எக்கனாமிக் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கலுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இதன் மூலயமா நம்மளுக்கு எக்கனாமிக் க்ரோத்து சமுதாயத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு பொலிட்டிக்கல் லெவல்லையும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஏற்படுத்துது அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாப்புலேஷன். பாப்புலேஷனாக ஜனத்தொகை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் ரெசைடிங் இன் எ கண்ட்ரி அட் எ பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்ட் பாப்புலேஷன். Population can be classified into density of population, growth of population, migration, urbanization. First we will see density of population. Density of population means measure of understanding the variation in distribution of population is called density of population. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா number of person per unit area, அதாவது per square kilometer. It's a influenced by natural factors. This is called density of population. Next, growth of population. It changes in the number of in a country or territory during a period of time is called growth of population. Growth of population எப்படி express பண்ணுவாங்கன்னா in percentage. It is influenced by birth rate, death rate and migration. Okay, next, migration. Migration means it's a movement of people across regions or territories, அதாவது from one place to another place. That is called migration. In migration, there are two types. One is internal and international migration. Changing the composition and distribution of population. Internal or international migration are two types of migration, and then changing the composition and distribution of population. Next we'll see urbanization. Urban அப்படினா it refers to city. Urbanization means the process of society transformation from rural to urban. இப்போ புரியும் urbanization from rural to urban. அதாவது urbanization அப்படினா என்னன்னா ரூரல்ல நான் அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் தான் இதுவானதுனால ஸோ விவசாயம் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு மூவ் டு சென்னை பிகாஸ் அர்பன், அதாவது இண்டஸ்ட்ரியல் நிறைய இருக்கிறதுனால ஸோ அங்கே என்ன ஆயிடுறாங்கன்னா ரூரலில் வேலைவாய்ப்பு இல்லை இருக்கிறதுனால ஸோ அங்கே மூவ் ஆகுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் கன்சர்னை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அர்பனைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்ன்றது இட்ஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் ஒன் ஃபார் ஆல் த பீப்புள். ஓகேவா? இட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ த்ரீ டைப்ஸ். ஒன் இஸ் லேண்ட், செகண்ட் ஒன் இஸ் வாட்டர், third one is air. Land waves அப்படினா என்னதுன்னா roadways, railways, pipelines. ஓகே, roadways அப்படினா தெரியும் ரோடு, railways அப்படினா ட்ரெயின் இது பண்ணுறது தான் ரயில்வேஸ்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரோட்வேஸ் இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் கேரிங் குட்ஸ் பேசஞ்சர்ஸ் அண்ட் தென் it is suitable for short distance service, for medium and long distances they can use roadways. அது மட்டும் இல்லாமல் இட் கேரி குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டு, ஃபீல்டு, ஃபேக்ட்ரிஸு, ஃபார்ம்ஸு, டோர் டு டோர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்லாம் நடக்கிறதுக்கு ரோட்வேஸ் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஆல் டைப் ஆஃப் பீப்புளும் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரோட்வேஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரயில்வேஸ் அப்படின்னா என்ன தெரியும்னா ரயில்வேஸ்லேயே அதே மாதிரி தான். இட் கேரிஸ் குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அண்ட் தென் பேசஞ்சர் அண்ட் தென் இட் ப்ரொமோட் நேஷனல் இன்டகிரேஷன் டு பிரிங்கிங் பீப்புள் டுகெதர். ரயில்வேஸ் இட்ஸ் பெஸ்ட், இட்ஸ் சூட்டபிள் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் சர்வீசஸ். ஓகேவா? இதன் மூலிமா எக்கனாமிக் க்ரோத் டெவலப்
பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் வேவ்ஸ், இன்லேண்ட் வாட்டர் வேவ்ஸ் அண்ட் ஓஷன் ரூட்ஸ். ஓகே, இன்லேண்ட் வாட்டர் வேவ்ஸ் அதே மாதிரி தான் ரோட்வேஸ் ரயில்வேஸ் எப்படியோ அதே மாதிரி வாட்டர் வேவ்ஸ்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது, இன்லேண்ட் ஓஷனு. இன்லேண்ட் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்குள்ளேயே கண்ட்ரிக்குள்ளேயே இந்தியாவுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுறது தான் டொமஸ்டிக், இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்லேண்ட் வாட்டர் வேவ்ஸ். அண்ட் தென் ஓஷன் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேரியிங் குட்ஸு பேசஞ்சர்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுறது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குலாம் வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க வாட்டர் வேவ்ஸ். இதில் முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா வேவ்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேவ்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இஸ் அ சீப்பஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்வேஸ்ன்னு சொல்கிறாங்க, தட் இஸ் ஏரோப்ளைன். நெக்ஸ்ட் ஏர்வேவ்ஸ் classified into 2 types, one is domestic airwaves, second one is international airwaves. ஓகேங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா குட்ஸு பேசஞ்சர்ஸ் அண்ட் தென் திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏர்வேவ்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே, அண்ட் தென் வந்து இன்டர்நேஷ்னல்னால் அவுட்டர். ஓகேங்களா, இந்தியாவிலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ நம்ம அமெரிக்கா போகிறோம் அண்ட் தென் வந்து லண்டன் போகிறோம். ஸோ அந்த மாதிரியான இது பண்ணுறது தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்வேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பேசஞ்சர் இருந்தாலும் சரி, குட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சூட்டபுளாக எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ரீச் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரியான வேவ்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே, இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எசென்ஷியல் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு என்னென்னா ஒருத்தரோட இன்னொருத்தவங்க கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகேங்களா, கம்யூனிகேஷன் மீன்ஸ் ப்ராசஸ் தட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தாட் அண்ட் ஐடியாஸ் இஸ் கால் கம்யூனிகேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துறதோ இல்லை ஒரு தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் இதை பற்றி நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஓகே, பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இதில் 2 டைப்ஸ் இருக்குது. பர்சனல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த exchange of information between the individual is called personal communication. For example, அதுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா SMS, அதாவது short message service, mobile, telephone, and then fax, internet, email, etc. That is called personal communication. Is established direct contact is called personal communication. Next we'll see mass communication. That means millions of people to get the information at the same time. ஒரே நேரத்திலேயே millions of peoples வந்து information நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுன்றாங்க. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா. ஓகேவா, பிரிண்ட் மீடியா மீன்ஸ் வாட்னா பிரிண்ட் ஆகுறது, தட் இஸ் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர். அண்ட் தென் எலக்ட்ரானிக் மீடியானா டெலிவிஷன், இன்டர்நெட், அதன் மூலிமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நியூஸை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியோ இதன் மூலியமாலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிரிண்ட் அப்படின்னா நியூஸ் பேப்பர். என்ன தான் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் ஸ்டில் நவ் டேஸ் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இன்னும் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னும் நியூஸ் கேட்குற பழக்கமும் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை வந்து அவேர்னஸ், அதாவது மக்களிடையே கிரியேட்டிங் அவேர்னஸ் அமாங் த பீப்புள் ரெகார்டிங் வேரியஸ் நேஷனல் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன். சேட்டலைட் கம்யூனிகேஷன் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இட்ஸ் யூஸ்டு ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங், மானிட்டரிங் ஆஃப் நேச்சுரல் கலாமிட்டிஸ், சர்வேலன்ஸ் ஆஃப் பார்டர் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனும் எதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இஸ்ரோ எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1969, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகே, சேட்டலைட் சிஸ்டமில் வந்து இந்தியாவிலே வந்து 2 டைப்பாக நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க. ஒன்று இன்சாட்டு, ஒன்று IRS. அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் இந்த இயர் 1983. இது வந்து ரிலேயிங் சிக்னல்ஸ் டு டிவி, அதாவது டெலிவிஷன், ஃபோன், ரேடியோ, அதுக்கெலாம் வந்து சிக்னல்ஸ் இது பண்ணுறதுக்கு வந்து இன்சாட் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் IRS அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சாட் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன் 1983ன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ரிலேயிங் சிக்னல்ஸ்க்காக டெலிவிஷன், டெலிஃபோன், ரேடியோ, மொபைல் ஃபோனுன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் வெதர் டிடெக்ஷன், இன்டர்நெட்டு, மிலிட்ரி அப்ளிகேஷனுக்காகவும் இன்சாட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இன்சாட்டு, ஜிசாட்டு, கல்பனா எஜுகேஷன் சாட் இதெல்லாம் வந்து மேஜர் கம்யூனிகேஷன் சேட்டலைட். எதுக்காகனா ஃபார் எந்த பர்பஸ்க்காகனா கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜிசாட் 7A எப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா December 19, 2018. இன்சாட் 18 எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 13th August 1983 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இன் இன்சாட். இன்சாட் சீரீஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சாட் 1B அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா, திஸ் இஸ் கால்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ட்ரேடு.
ட்ரேடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதாவது ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங், வாங்குறது விற்கிறது ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தட் இஸ் கால்டு ட்ரேடு. ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ட்ரேட் அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு 2 டைப்ஸாக நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க. எத்தனை டைப்ஸு? 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இன்டர்னல் ட்ரேட் வந்து எப்படின்னா கேரிடு வித் இன் த டொமஸ்டிக் டெரிட்டரி ஆஃப் ஏ கண்ட்ரி, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்து நம்ம நடத்தக்கூடிய ட்ரேடு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்னல் ட்ரேடு. அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ட்ரேட் ஆர் லோக்கல் ட்ரேடு. அதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரோட்வேஸ் ரயில்வேஸ்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, தென் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறதுனால தே யூஸ்டு லோக்கல் கரன்சி. ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மீன்ஸ் அதாவது பிட்வீன் 2 or more countries இதில் வந்து இது பண்ணுறது தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர் ஃபாரின் ட்ரேடு. ஸோ எக்ஸ்டர்னல் ஆர் ஃபாரின் ட்ரேட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க இதில் இம்பார்ட்டண்டான விஷயம்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். என்னது? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர் 2 main for international trade, and then they used foreign currency அப்படின்னு சொல்கிறாங்க. This is very very important to connect all the people in the society. They used roadways, railways and then airways. Okay va? This is very very important about trade. Okay, thank you student.